Welcome to all. Exercise 9.3 Statistical Quality Control SQC. 9.3ல definition எதுவும் வீடியோவில் பார்க்க போகிறதில்ல, எல்லாமே அதை கிளாஸில் எடுத்துக்கலாம். வீடியோவில் வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 9.3ல பார்க்க போகிற கான்செப்ட் கண்ட்ரோல் சார்ட். கண்ட்ரோல் சார்ட்டை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் சென்டர் லைன் CL, second one upper control limit UCL. UCL na upper control limit, LCL na lower control limit. பார்க்க போகிற கான்செப்ட் கண்ட்ரோல் சார்ட். கண்ட்ரோல் சார்ட்டை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் சென்டர் லைன் CL, செகண்ட் ஒன் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் UCL, தேர்டு ஒன் லோயர் கண்ட்ரோல் லிமிட் LCL. கண்ட்ரோல் சார்ட் ஃபார் வேரியபிள்ஸ். கண்ட்ரோல் சார்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் என்னென்னா மொத்தமாக 2 இருக்குது. சார்ட் ஃபார் மீன் X பார்னு டினோட் பண்ணுவோம். சார்ட் ஃபார் ரேஞ்சை Rன்னு டினோட் பண்ணுவோம். மீன் கண்டுபிடிக்கும் போது எல்லா எக்ஸோட வேல்யூவை ப்ளஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எல்லா மார்க்கையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 10. சப்போஸ் ஒரு 5 ஸ்டூடெண்ட்டோட ஏதோ டெஸ்ட்டில் எடுத்து இங்கிலீஷ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 இங்கிலீஷ் மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5னா மீன் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். தென் ரேஞ்சுன்றது ஒரு 10 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 10 டேட்டாவில் லார்ஜஸ்ட் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா வேல்யூ ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சார்ட் ஃபார் மீனை எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். என்னன்றது சாம்பிள் சைஸ், எக்ஸ்ன்றது அந்த சாம்பிள் வேல்யூ. எல்லா சாம்பிள் வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை சாம்பிள் சைஸ்னா மீன் வேல்யூ. ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மேக்ஸ் மைனஸ் எக்ஸ் மினி. கொடுத்துருக்க டேட்டாவில் மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ரேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போது 9.3ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி 9.3ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரி கேட்கலான்னா மொத்தமாக 2 டைப் தான். ஒன்று ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ் பார்னு கேட்கலாம். 9.3யை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 10 ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த 10 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் பார்த்தாலே போதும். ரிமைனிங் வரக்கூடிய 8 ப்ராப்ளமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாவில் calculate control limit bar x bar or control limits for mean கேட்கலாம். Chat in 2 different cases. x bar ஓட control limit கண்டுபிடிக்க 2 different cases இருக்கு. First one when x bar and SD are given. x bar na mean value and SD na standard deviation. மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா UCL அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் 3 இன்ட்டு சிக்மா பை ரூட் ஆஃப் என். எக்ஸ் டபுள் பார்னா கொடுத்துருக்கிற எல்லா மீன் வேல்யூக்கும் அகெயின் நம்ம மீன் கண்டுபிடிக்கிறோம். CL ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார். x double bar equal to summation x bar by n. n என்றது number of given items, sigma na standard deviation. Then LCL lower control limit equal to x double bar minus 3 sigma by root of n. Second case when x bar and SD are not given. mean value standard deviation கொடுக்கலனா UCL upper control limit equal to x double bar plus a to r bar. CL equal to x double bar. LCL lower control limit equal to x double bar minus a to r dash or r bar. நம்ம மோஸ்ட்டாக கேஸ் 2 தான் யூஸ் பண்ணுவோம். நமக்கு 12th கொடுத்துருக்கிற எல்லா ப்ராப்ளமும் கேஸ் 2 பேஸ் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் டபுள் பார்னா கொடுத்துருக்கிற எக்ஸ் பாருக்கு நம்ம மீன் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம்.
ஆர் பார்னா கொடுத்துருக்கிற ரேஞ்சுக்கு நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிப்போம். தென் A2 வந்து கிவன் டேபிள்லேயே கொடுத்துருப்பாங்க A2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் தி கால்குலேட் ஆஃப் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ஆர் சேட் இன் 2 டிஃப்ரெண்ட் கேசஸ். ஃபர்ஸ்ட் கேஸில் எப்படி கேட்பாங்கன்னா கண்ட்ரோல் லிமிட் ஃபார் எக்ஸ் பார் ஆர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் மீன் வேல்யூ. செகண்ட் ஒன்ல கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ஆர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்சுன்னு கேட்பாங்க. இதுலேயும் 2 கேசஸ் இருக்குது. வென் SD இஸ் கிவன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்கன்னா UCL கண்டுபிடிக்க ஃபார்முலா எக்ஸ் பார் ப்ளஸ் 3 சிக்மா ஆர், CL ஈக்குவல் டு ஆர் பார், LCL ஈக்குவல் டு ஆர் பார் மைனஸ் 3 சிக்மா ஆர். when SD is not given standard deviation கொடுக்கலனா UCL equal to D4 R bar, CL equal to R bar, LCL equal to D3 R bar. இதில் A2 ஓட வேல்யூ D3 and D4 are given in table. இதை நம்ம கண்டுபிடிக்க வேணாம், ஒன்று கொஷின்லேயே கொடுத்துருவாங்க, இல்லை டேபிளை பார்த்து நம்ம ஃபைன் பண்ணால் போதும். 9.3 பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிற கான்செப்ட் இதில் கண்ட்ரோல் சார்ட்டில் 3 கேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சென்டர் லைன் CL, செகண்ட் ஒன் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் UCL, தேர்ட் ஒன் லோயர் கண்ட்ரோல் லிமிட் LCL. அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் சார்ட் ஃபார் மீன் எக்ஸ் பார், சார்ட் ஃபார் ரேஞ்ச் ஆர். மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் பை என். ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவுக்கான கண்ட்ரோல் லிமிட் ஃபார் எக்ஸ் பார் ஆர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் மீன். செகண்ட் ஒனில் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ஆர், கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்ச். இந்த ரெண்டு தான் நமக்கு எல்லா கொஷின்லையும் கேட்பாங்க. ஏதோ டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாவுக்கான கண்ட்ரோல் லிமிட் ஃபார் மீன் ஆர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்ச் கேட்பாங்க. ஒரு சில சம்மில் ஒரு டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு வெறும் அதுக்கு கண்ட்ரோல் லிமிட் ஃபார் மீன் மட்டும் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு சம்மில் டேட்டாவை கொடுத்துட்டு கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்ச் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரு சில சம்மில் டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவுக்கான கண்ட்ரோல் லிமிட் ஃபார் மீனும் கண்டுபிடிக்கணும், கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்முலாஸ் கேஸ் 1ல் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா, தென் இதில் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்ச் கண்டுபிடிக்க ஃபார்முலா. அதில் எக்ஸ் பார் அண்டு SD மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலன்னா என்ன ஃபார்முலா. கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்சிலையும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நாட் கிவன்னா அதுக்கான ஃபார்முலா. இல்லை A2, D3 அண்ட் D4லாம் நம்ம டேபிளை பார்த்து அதோட வேல்யூக்கு ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் 9.3ல கொஷின் நம்பர் 18. நம்ம எல்லா சமயம் ட்ரை பண்ண போகிறதுல 2 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 ப்ராப்ளம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சாலே அந்த மாடலில் எந்த சம் கொடுத்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டாவுக்கு நம்ம கண்ட்ரோல் லிமிட் ஃபார் மீன் அண்டு கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன புரியும்னா 9.3 பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் மீன் அண்டு கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் 9.3ல கொஷின் நம்பர் 18 அண்டு கொஷின் நம்பர் 19 2 சம் தான் சால்வ் பண்ண போகிறோம். அந்த 2 சம் தெரிஞ்சாலே அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஷினில் a quality control inspector has taken 10 samples of size 4 packet each from a potato chips company. The constant of the sample are given below. Calculate the control limit for mean and control limit for range chat. இப்போ என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா கண்ட்ரோல் லிமிட் ஃபார் மீன் சேட் அண்டு கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ரேஞ்ச் சேட். கிவன் டேட்டாவில் சாம்பிள் நம்பர் அண்டு அப்சர்வேஷன். ஃபஸ்ட்டு சாம்பிள் நம்பர் 1ல் சாம்பிளுக்கு ஒரு 4 பொட்டேட்டோ சிப்ஸ் பேக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் பேக்கெட் அண்டு செகண்ட், தேர்ட் அண்டு ஃபோர்த் பேக்கெட். அதே போல் ஒவ்வொரு சாம்பிள் அதில் எடுத்துருக்கிற பேக்கெட்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. given for n equal to 5, A2 equal to 0.58, D3 equal to 0, D4 equal to 2.115. Sometimes நம்ம கொஷின்லேயே A2
D3 அண்ட் D4 கொடுத்துருவாங்க. சப்போஸ் கொஷின்லேயே கொடுக்கலன்னா நம்ம டேபிளை பார்த்து இதோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஒரு சம் வந்து எல்லா டேட்டாவும் கொஷின்லேயே கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலாம், இன்னொரு ப்ராப்ளம் கொஷினில் கொடுக்கலன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம். ரெண்டு மாதிரியான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே சாம்பிள் நம்பர் 1 to 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே அப்சர்வேஷன் 1 2 3 4 அப்சர்வேஷன், இந்த 4 அப்சர்வேஷனோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா அதோட டோட்டல் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் காலமில் கொஷின் என்ன கொடுத்தாங்களோ சாம்பிளையும், செகண்ட் இதில் அப்சர்வேஷன் எடுத்துக்கலாம். தேர்ட் இங்கே டோட்டல்னால் சாம்பிள் 1ஓட 1 2 3 அண்டு 4 வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். இப்போ 12.5 12.3 12.6 அண்டு 12.7 இந்த 4 வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் எழுதிக்கலாம். 50.1 நான் ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே 50.1. அதே போல் செகண்ட் டேர்மை ப்ளஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 50.4. தேர்ட் வேல்யூ இங்கே 12.1 12.6 12.5 அண்டு 12.4 ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 49.6. அகைன் இங்கே 49.6. இதே போல் இந்த 10 வேல்யூஸையும் ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்பர் 7னா இந்த 4 வேல்யூ ப்ளஸ் பண்ணி 7க்கு நேராக, 8னா 4 வேல்யூ ப்ளஸ் பண்ணி 8க்கு நேராக. 49.9 49.9 50.6 49.8 50 50.1. இப்போ ஃபஸ்ட்டில் டோட்டல் கண்டுபிடிச்சோம். தென் டோட்டலுக்கு அப்புறமா எக்ஸ் பார் ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸ் பார்னா சமேஷன் எக்ஸ் பை என். சமேஷன் எக்ஸ்ன்றது டோட்டல் வேல்யூ. ஸோ டோட்டலாக இங்கே 50.1. என்னன்றது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். டோட்டலாக இங்கே நம்ம 4 ஐட்டம்ஸை ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ பை இங்கே 4. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 12.5. நெக்ஸ்ட் அதே போல் செகண்ட் டேட்டாவில் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி வந்திருக்கிற ஆன்சர் 50.4 பை 4. டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 12.6. 49.6 பை 4 12.4. 49.6 by 4 equal to 12.4. Next plus பண்ணி வந்த ஆன்சர் 49.9 divided by 4 12.5. Next 49.9 by 4 equal to 12.5. 50.6 by 4 equal to 12.7. 49.8 by 4 equal to 12.5. 50 by 4 equal to 12.5. 50.1 by 4 equal to 12.5. இது எல்லாமே எக்ஸ் பாரோட வேல்யூ. பட் நமக்கு ஃபார்முலாவில் என்ன தேவைப்படும்னா எக்ஸ் டபுள் பார் தேவைப்படும். எக்ஸ் டபுள் பார்னா சமேஷன் எக்ஸ் பார் பை என். ஸோ சமேஷன் எக்ஸ் பார்னா நம்ம கண்டுபிடிச்ச எல்லா எக்ஸ் பார் வேல்யூவும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 12.5 12.6 12.4 எல்லா வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 125.1 டிவைடட் பை என்னன்றது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். டோட்டலாக இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 ஐட்டம்ஸ் பை 10. நெக்ஸ்ட் இதில் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஞ்சுன்றது இந்த 4 டேட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு சாம்பிள் 1 எடுத்துக்கிட்டால் அந்த சாம்பிள் 1 இருக்கிற 4 டேட்டாவில் மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ இதே போல் ஒவ்வொரு சாம்பிளுக்கு இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் டேட்டாவில் மேக்ஸிமம் வேல்யூ 12.7, மினிமம் வேல்யூ 12.3 ஈக்குவல் டு 0.4. செகண்ட் டேட்டாவில் 12.8 மைனஸ் 12.4 ஈக்குவல் டு 0.4. தேர்ட் டேட்டாவில் 12.6 மைனஸ் 12.1. ஸோ ஆன்சர் 0.5. நெக்ஸ்ட் டேட்டாவில் 12.6 மைனஸ் 12.2 0.4. 12.5 மைனஸ் 12.4 ஈக்குவல் டு 0.1. இந்த மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எழுதும் போது புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ எழுதிக்கலாம். 12.6 minus 12.3 equal to 0.3.
12.8 minus 12.5 equal to 0.3. 12.6 minus 12.3 equal to 0.3. 12.6 minus 12.3 equal to 0.3. 12.8 minus 12.1 equal to 0.7. இது எல்லாமே கண்டுபிடிச்ச ரேஞ்சோட வேல்யூ. நெக்ஸ்ட் இதில் ஆர் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆர் பை என். சமேஷன் ஆர்னா நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஆர் வேல்யூயும் ப்ளஸ் பண்ண போகிறோம். எல்லா ஆர் வேல்யூயும் ப்ளஸ் பண்ணி கிடைக்க போகிற ஆன்சர் 3.7. என்னன்றது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை 10 எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் எய்ம் கொடுத்துருக்கிற டேட்டாஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணி எக்ஸ் பார் அண்டு ஆர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்னா மீன் அண்டு ஆர்னா ரேஞ்ச். தென் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எக்ஸ் டபுள் பார் ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸ் டபுள் பார்னா சமேஷன் எக்ஸ் பார் பை என். சமேஷன் எக்ஸ் பார் பை என் நம்ம டேபிளில் ஃபைன் பண்ணும். 125.1 by 10 டிவைட் பண்ணி வர ஆன்சர் 12.51. நெக்ஸ்ட் இதில் ஆர் பார் ஃபைன் பண்ண போகிறோம். ஆர் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆர் பை என். டேபிளில் ஃபைன் பண்ண வேல்யூ 3.7 by 10. ஸோ டிவைட் பண்ணாங்க 0.37. ஸோ ஃபஸ்ட் கேஸில் வெறும் சிம்பிளாக டேட்டா மட்டும் கொடுத்தாங்க. சாம்பிள் நம்பர் அண்டு அப்சர்வேஷன் மட்டும் கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் பார் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணோம், தென் ஆர் ஃபைன் பண்ணோம். தென் அதை யூஸ் பண்ணி எக்ஸ் பார் அண்டு ஆரை யூஸ் பண்ணி எக்ஸ் டபுள் பாரும் ஆரை ஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா கொஷினில் கேட்டிருக்க கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ் பார். control limit for x bar chart. control limit for x bar chart கண்டுபிடிக்க டோட்டலாக 2 கேசஸ் இருக்குது. கேஸ் 1ல் x bar அண்டு SD மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்காமல் இருந்தால் கேஸ் 1, மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்களாவோ அல்லது நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அது கேஸ் 2. இங்கே நம்ம x bar மீன் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ மீன் வேல்யூ கண்டுபிடிச்சா அப்போ இது கேஸ் 2. கேஸ் 2ல் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் எக்ஸ் பார் சார்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஃபஸ்ட்டு இங்கே UCL அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 R பார். CL சென்ட்ரல் லிமிட் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார். தென் LCL லோயர் கண்ட்ரோல் லிமிட் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் மைனஸ் A2 இன்ட்டு R பார். இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் இங்கே எக்ஸ் டபுள் பார் நம்ம ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ணிட்டோம். 12.51. இதில் 12.51. நெக்ஸ்ட் இதில் ஆர் பார் வேல்யூ 0.37. தென் A2 ஓட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்தாங்க. கொஷினில் பார்த்தீங்கன்னா 0.58. ஸோ நம்ம ஃபைன் பண்ண எல்லா வேலையும் ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணுவோம். UCL ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார். எக்ஸ் டபுள் பார் வேல்யூ 12.51 ப்ளஸ் A2ஓட வேல்யூ 0.58 இன்ட்டு ஆர் பாரோட வேல்யூ 0.32. ஃபஸ்ட் இங்கே 12.51 ப்ளஸ் 0.58 இன்ட்டு 0.76 இன்ட்டு பண்ணும்போது 0.2146. தென் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 12.51 ப்ளஸ் 0.2146 ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 12.72. 12.51 ப்ளஸ் 0.2146 ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 12.72. ப்ளஸ் பண்ணும்போது இங்கே 12.51 0.2146. ஸோ 6 4 2 7 and 12. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 4 நம்பர்ஸில் நம்ம ஒரு 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ 12.72. CL ஈக்குவல் டு எக்ஸ் பார். ஸோ டேரெக்டாக இங்கே எக்ஸ் பாரோட வேல்யூ 12.51. 12.51. நெக்ஸ்ட்டு LCL ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் A2 இன்ட்டு ஆர் பார். எக்ஸ் பாரோட வேல்யூ 12.51 மைனஸ் A2ஓட வேல்யூ 0.58 0.37.
12.51 மைனஸ் ஆஃப் இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் 0.2146. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 12.29. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற UCL அண்டு CL LCLோட வேல்யூ. இது எல்லாமே கண்ட்ரோல் லிமிட் ஃபார் எக்ஸ் பார் சார்ட்டோட வேல்யூ மட்டும். தென் இதுக்கு டயக்ராம் வரைய போகிறோம். இதே போல் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ஆர் சார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு டயக்ராம் வரையணும். நெக்ஸ்ட் இல்லை கிராஃப் வரையும் போது ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் பார் எடுத்துக்கலாம். எக்ஸ் பாரில் சாம்பிள் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். தென் இதில் கண்டுபிடிச்சி மீனோட வேல்யூ 12.1ல் ஆரம்பித்து 12.8 வரைக்கும், மினிமம் நம்பர் 12.1ல் ஆரம்பித்து 12.8 வரைக்கும் எடுத்துக்கலாம். இது எப்படிங்க 12.1 to 12.8 வரைக்கும் மார்க் பண்ணோன்னா நம்ம கண்டுபிடிச்ச டேட்டாவில் எக்ஸ் பார்ன்றது 12.5 12.6 12.4 அது போல் தான் இருக்குது. ஸோ ஆரம்பிக்கிற பாயிண்ட்டை 12.1னும் எண்டிங் பாயிண்ட்டை 12.8னு எடுத்துக்கலாம். இந்த லைன்ஸ் வரையும் போது ஃபஸ்ட் நம்ம எல்சிஎல்லில் கண்டுபிடிச்ச வேல்யூ 12.29. ஸோ 12.29 12.2க்கும் 12.3க்கும் இன் பிட்வீனில் என்ன பண்ணுறீங்க மார்க் பண்ணுறோம். அதுக்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே சிஎல் கண்டுபிடிச்ச வேல்யூ 12.51. ஸோ 12.5க்கும் 12.6க்கும் இன் பிட்வீனில் ஒரு லைன். ஸோ 12.51. நெக்ஸ்ட் இதில் யூசிஎலோட வேல்யூ 12.72. ஸோ 12.7க்கும் 12.8க்கும் இன் பிட்வீனில் ஒரு லைன். ஸோ லைன் வரைஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பாயிண்ட்டாக மார்க் பண்ண போகிறோம். நம்ம டேபிளில் சாம்பிளில் 1க்கு நேராக கண்டுபிடிச்ச எக்ஸ் பார் வேல்யூ 12.5. தென் 2க்கு நேராக கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ, 3க்கு நேராக கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ, 4க்கு நேராக கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ. அதே போல் ஒவ்வொரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணி இப்படி நம்ம கிராஃபில் மார்க் பண்ணுமோ அதே போல் சாம்பிள் நம்பர் 10க்கு நேராக கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ 12.5, 9க்கு நேராக கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ 12.5. இப்போ இது போல் இப்படி கிராஃப் மார்க் பண்ணுவோம். சாம்பிள் நம்பரை எக்ஸாகவும் கண்டுபிடிச்ச மீன் வேல்யூவை ஒய்யாகவும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக கிராஃபில் மார்க் பண்ணுறோம். தென் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஜஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கிடைக்கும். இது ஃபுல்லாக எதுக்குன்னா கண்ட்ரோல் லிமிட் ஃபார் எக்ஸ் பார் சார்ட்டுக்கு மட்டும். இதுக்கப்புறமா கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ஆர் சார்ட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு டயக்ராம் வரைய போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் ஆர் சார்ட். ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். UCL equal to D4 R bar, then CL equal to R bar, LCL equal to D3 R bar. கொஷினில் டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா D4ஓட வேல்யூ 2.115 கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்டுபிடிச்ச R பாரோட வேல்யூ 0.37. ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் 0.7825. CL equal to R bar, R baரோட வேல்யூ 0.37. நெக்ஸ்ட் இதில் D3 into R bar, D3ஓட வேல்யூ 0, R bar வேல்யூ 0.37. ஸோ இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் இங்கே 0. இதான் கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ஆர் சார்ட்டோட வேல்யூ. இதுக்கப்புறமா இதுக்கான கிராஃப் வரைய போகிறோம். கிராஃப் வரையும் போது ஃபஸ்ட்டு எக்ஸில் சாம்பிள் நம்பர் 1ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் ஒயில் மார்க் பண்ணும்போது நம்ம ஆரில் கண்டுபிடிச்ச வேல்யூ ரேஞ்சில் என்னென்ன கண்டுபிடிச்சுன்னா எல்லாமே 0.4 0.1 0.2. ஸோ 0.1 to 0.10குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ எடுக்கிற வேல்யூவை 0.1 0.2 0.3 எக்ஸெட்ரா 0.8 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ லைன் மார்க் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சத எல்சிஎலோட வேல்யூ 0. ஸோ கரெக்டாக அந்த 0க்கு நேராக ஒரு லைன், அது எல்சிஎலோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சதில் CL equal to 0.37. 0.3க்கு 0.4க்கு இன் பிட்வீனில் ஒரு லைன் வரையலாம், அது 0.37. நெக்ஸ்ட்டு ஃபைன் பண்ண வேல்யூ UCL 0.8. ஸோ கரெக்டாக இங்கே 0.8க்கு நேராக ஒரு லைன், ஸோ 0.84. ஸோ 0.8க்கும் 0.9க்கும் பிட்வீனில் 0.8 வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா பாயிண்ட்டும் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். ஸோ டேபிளில் சாம்பிள் 1ஆக இருந்தால் அது ரேஞ்ச் வேல்யூ 0.4, சாம்பிள் 2ஆக இருக்கும்போது ரேஞ்ச் வேல்யூ 0.4, சாம்பிள் 3னா ரேஞ்ச் வேல்யூ 0.5. இப்போ இது போல் டேபிளில் பார்த்து சாம்பிள் நம்பர் அதுக்கான ரேஞ்சை கிராஃப் மாரி இங்கே பிளாட் பண்ணுறோம்.
இதுக்கப்புறமா அதோட கன்க்ளூஷனில் தி அபோவ் டயக்ராம் ஷோஸ் ஆல் தி கண்ட்ரோல் லைன்ஸ் வித் த டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் பிளாட்டட். நம்ம கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் இந்த டயக்ராமில் பிளாட் பண்ணிட்டோம். பிளாட் பண்ணதுக்கு அப்புறமா சின்ஸ் ஆல் த பாயிண்ட்ஸ் லை வித்தின் த கண்ட்ரோல் லிமிட் வி கேன் சே த ப்ராசஸ் இஸ் கண்ட்ரோல். நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்டுமே இந்த எல்சிஎல்லுக்கு மேலேயும் யூசிஎல்லுக்கு உள்ளே மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி வெளியே நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணல. அது ஆர் சார்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ் பார் சார்ட்டாக இருந்தாலும் நம்ம பிளாட் பண்ண எல்லா பாயிண்ட்டுமே யூசிஎலோட கம்மியாகவும் எல்சிஎலோட அதிகமாக மட்டும்தான் இன் பிட்வீனில் தான் பிளாட் பண்ணியிருக்கோம். அப்போ இது கண்ட்ரோல்.